Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் knitting ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம அதை கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டிச்சும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்க போகிறோம். ரொம்பவே க்யூட்டான ஒரு ஹேண்ட்பேக் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த ஹேண்ட்பேக் செய்கிறதுக்கு மொத்தமாக 130 கேஸ்ட் ஆன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஒரு 10 rows வந்து knitting ஸ்டிச் வந்து போடணும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டுட்டோரியல் பார்க்கலன்னா எப்படி கேஸ்ட் ஆன் போடுறது, எப்படி knitting ஸ்டிச் போடுறது அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்டு வாங்க. 10 rows knitting ஸ்டிச் முடிச்சாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட்டு 5 loops இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் knitting ஸ்டிச்சே வந்து போட்டுக்கோங்க. இந்த 10 rows கேஸ்ட் ஆன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா உங்களோட பேஸ் வந்து ஹேண்ட்பேக்கோட பேஸ் வந்து எந்த பிரெத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ வந்து போடணும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அந்த பிரெத் இருக்கோ நம்ம ஹேண்ட்பேக் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை வந்து மடித்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த பிரெத் வந்து டபுள் ஆகும். ஃபர்ஸ்ட்டு 5 லூப்ஸில் வந்து knitting முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து லூப் ஸ்டிச் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லூப், டபுள் லூப்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம போட போகிறது வந்து மல்டிபிள் லூப் வந்து போட போகிறோம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அந்த பஃப்னஸ் எவ்வளோ வேணுமோ அத்தனை சுற்றும் வந்து சுற்றிக்கலாம். அது வந்து எப்படி போடுறதுன்னு இப்போ வந்து பார்க்கலாம். எப்பயும் போல் நிட் ஸ்டிச்சுக்கு ஊசியை விடுற மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு உங்களுக்கு எத்தனை சுற்று வேணுமோ, எவ்வளோ பஃப்னஸ் வேணுமோ அத்தனை சுற்று நம்ம வந்து சுற்றிக்கலாம். இதில் நான் 4 சுற்று சுற்றிருக்கேன். அந்த 4 சுற்றையும் இந்த மாதிரி அந்த நீடிலில் வச்சுட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நீடிலில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம உள்ளுக்க இழுத்துட்டு அந்த லூப்பை வந்து நம்ம கழட்டி விட்டுடணும். மறுபடி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து knittingக்கு போடுற மாதிரி கீழேருந்து ஊசியை மேலே விட்டு நம்ம வந்து நம்மளுக்கு எத்தனை சுற்று வேணுமோ அத்தனை சுற்று வந்து ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விரலை வச்சு நம்மளுக்கு அந்த லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ 2 விரல் வச்சிங்கன்னா இந்த லென்த் வரும். இதுவே வந்து நீங்கள் 3 விரல் வச்சு சுற்றினீங்கன்னா இன்னும் அந்த லூப்போட லென்த் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக வரும். ரொம்பவே ஈஸி தாங்க இந்த ஸ்டிச்சும். நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த லூப் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க. அந்த சிங்கிள் லூப் அண்ட் டபுள் லூப் வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த மல்டிபிள் லூப் ஸ்டிச் வந்து அதோட ரொம்பவே ஈஸி. இதே மாதிரி 65 வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லூப் ஸ்டிச் வந்து போடணும். அதாவது வந்து பாதி ஆஃப் நம்ம 130 போட்டோம் இல்லையா ஃபுல்லாக அந்த கேஸ்ட் ஆன், அப்போ வந்து அதோட பாதி வந்து 65 வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு 5 வந்து நம்ம வெறும் knit பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து இருக்க 60 வந்து இந்த மாதிரி வந்து லூப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இது வந்து ஹேண்ட்பேக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பர்ஸாக வந்து குட்டியாக பண்ணி பர்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். மொபைல் பவுச்சாக கூட இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் பண்ணிங்கன்னா. இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இதை வச்சு நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாக்டாக நம்ம வந்து ஆஃப் முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா அந்த 65 முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 65 ஃபுல்லாகவே வந்து knit ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம். நார்மல் ஸ்டிச்சு, நார்மல் பேசிக் கிளாஸில் வந்து இருக்கும் இந்த ஸ்டிச். உங்களுக்கு தெரியலனா அதில் போய் வந்து பார்த்துக்கோங்க. டீட்டெயிலாக வந்து இதில் இருக்கும் என்னென்ன வந்து எப்படி பண்ணணும் அப்படின்லாம். நான் ஐ பட்டன்லேயும் வந்து அந்த ஸ்டிச்சோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த மாதிரி அந்த லூப் இருக்கு இல்லையா, அதில் வந்து கீழேருந்து மேல் வழியாக வந்து ஊசியை வந்து விட்டு நம்ம இந்த நூலை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த நூலை போட்டு ரைட் ஹேண்ட் சைடு வழியாக வந்து எடுத்துடணும். அவ்வளோதாங்க.
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லூப் வந்து நீங்கள் டைட்டாக இருந்தது அந்த ஊசியை வந்து உங்களால் வந்து போட முடியல ரைட் ஹேண்ட் சைடில் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து கொஞ்சம் அந்த குத்தி கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு கீழேருந்து நீங்கள் குத்துனீங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த ரோவை இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடு உங்களுக்கு பஃப்னஸ் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து சுற்றிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 8 ரோஸ் வந்து நம்ம நெட் ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 65 வந்து நார்மல் நெட் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ட்ரிக் இருக்குது அதில். அதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 65 வந்து முடிக்க போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம மல்டிபிள் லூப் போட்டோம் இல்லையா, அது வரும். அங்கே வரும்போது இந்த மாதிரி வந்து சிங்கிள் த்ரெட் இருக்காது, இந்த மாதிரி மல்டிபிள் த்ரெட் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த போடும்போது அந்த மல்டிபிள் த்ரெட்டு வந்து எல்லாமே வந்து அந்த ரைட் சைடு இருக்கிற நீடிலுக்குள்ளே போகணும். இங்கே பாருங்கள் எப்படி போடுறேன்னு. எல்லாமே வந்து நான் அப்படியே வந்து எடுத்து அதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கழட்டி விட்டுடணும். நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. நிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும், கேப்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி ஃபுல் ரோவும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ரோஸ் வந்து நம்ம வந்து நெட் ஸ்டிச் வந்து போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 8th ரோ வரைக்கும் வந்து இந்த கலரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டபுள் கலர் போட போகிறதால உங்களுக்கு வந்து 9th ரோ வந்து நீங்கள் வந்து வேறு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நிட்டிங் பேசிக் டியூட்டோரியலில் வந்து இதுவும் இருக்குது, எப்படி வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. இந்த மாதிரி வந்து அந்த லூப்பில் வந்து நிட்டுக்கு போகிற மாதிரி போட்டுட்டு இப்படி ஜஸ்ட் வந்து இப்படி இழுத்துட்டா போதும், அவ்வளோதாங்க. நம்ம ஏன் வந்து 9th ரோவில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, நிட்டிங் முடிச்சதுக்கப்புறமா திருப்பியும் வந்து லூப் போட ஆரம்பிப்பீங்க. நெக்ஸ்ட் லூப் வந்து இந்த கலரில் வரப்போகுது. அப்போ வந்து உங்களுக்கு பிங்க் இருந்ததுன்னா அந்த லூப் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் இல்லாமல் பிங்க் கலர்லேயே வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அந்த மல்டிபிள் லூப்ஸ் வந்து கலர் சேஞ்சிங்கில் வந்து மெத்தடில் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து மல்டிபிள் லூப்ஸ் வந்து போடுறதுக்கு ஒரு ரோ முன்னாடி வந்து கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து கம்பல்சரி அந்த லூப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அடுத்த ரோ வந்து சேம் கலர்லேயும் வந்து இருக்கணும். இல்லைனா வந்து நீங்கள் அதுக்கப்புறமாவே வந்து நீங்கள் வந்து அந்த சேம் கலர் போட்டதுக்கப்புறமா அந்த லூப் ஸ்டிச் போட்டுட்டு சேம் கலர் வந்து போட்டதுக்கப்புறமாவே வந்து நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட்டு 5 வந்து நெட் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து லூப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போது 5 லூப்ஸ் வந்து நம்ம வந்து நெட் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து லூப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தாங்க, ஃபர்ஸ்ட் 5 வந்து நம்ம நெட் ஸ்டிச் போட்டோம். அதுக்கப்புறமா வர 60 வந்து லூப் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா வர 65 வந்து நார்மல் நெட் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து இந்த ரோ முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் ரோ வந்து இதே சேம் கலரில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வேணா நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த கலர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த 8 ரோஸ் வரைக்கும் இதே கலர் வந்து நெக்ஸ்ட் 8 ரோஸ் வந்து இதே கலர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த 9th ரோவில் வந்து நீங்கள் என்ன கலர் நெக்ஸ்ட் கொண்டு வர போகிறீங்களோ அந்த கலர் போட்டுட்டு 10th ரோவில் வந்து நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இந்த மாதிரி லூப் ஸ்டிச் வந்து போட ஆரம்பிச்சுக்கலாம்.
நான் எதுக்கு வந்து 9 ரோஸ் வந்து இந்த மாதிரி வந்து நெட் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அது வந்து நான் வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரோஸ் வந்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கிளியராக வந்து காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட்பேக்கோட ஹைட் வந்து எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது போடும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நிட்டிங் கிளாஸில் எங்களுக்கு சொல்லி கொடுத்த செகண்ட் ப்ராஜெக்ட் தான் வந்து இது. அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் கடகடன்னு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கிளாஸில் வந்து நான் தான் அதை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போவேன் கிளாஸ்க்கு. இப்போது இதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி எனக்கு தேவையான அளவு நாம் வந்து ஹைட் வந்து போட்டுக்கணும். நான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 டைம்ஸ் வந்து மல்டிபிள் லூப்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த 9 ரோஸ் எதுக்கு போட்டேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து மேலே விழுற இடத்துல வந்து அந்த ரோஸ் வந்து உங்களுக்கு வரும். இதுவே வந்து இந்த லூப் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும். இதே மாதிரி தான் ஒன்றுத்துக்கும் மேலே ஒரு லூப் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறமா அதோட மேலே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லூப்ஸு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் நெட் ஸ்டிச் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த லூப் போட்டதுக்கு அப்புறமா வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக வந்து அந்த ஸ்டிச் இருக்கும் பின்னாடி பார்க்கும்போது. நம்ம ஒரு டைமும் வந்து லூப் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு முன்னாடியே வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னு அப்படி ஏன் சொன்னேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா வந்து முன்னாடி லூப் ஸ்டிச்சுக்கு மேலே வந்து இந்த மாதிரி அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்காக தான் வந்து லூப் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமாவும் வந்து சேம் கலர் வந்து நம்ம எப்போவுமே வந்து மெயின்டைன். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜிப் வந்து போட போகிறோம். அதுக்காக வந்து நான் வந்து எனக்கு எவ்வளோ பிரெத் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து இந்த ரோஸ் வந்து போட்டிருக்கேன். இதுவும் வந்து நார்மல் நெட் ஸ்டிச் தான். 6 ரோஸ் வந்து நெட் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா வந்து பைண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். இந்த ரோ வந்து பைண்ட் ஆஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பைண்ட் ஆஃப்னா ப்ராஜெக்டை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து முடிக்க போகிறோன்னு அர்த்தம். க்ளோஸ் பண்ணும்போது எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பைண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு 2 டெக்னிக் வந்து நான் தனியாகவே வந்து பைண்ட் ஆஃப்னு ஒரு டுட்டோரியல் வந்து தனியாகவே போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். இப்போ லாஸ்ட்டில் 2 லூப் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி பைண்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். 2த்தையும் சேர்த்து ஒரே ஒரு லூப்பாக எடுத்ததுக்கப்புறமா அந்த லூப்பை வந்து நல்லா இழுத்துக்கணும். இந்த உள்ளன் நூலோட ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டில் இருக்கும், இன்னொரு எண்டு வந்து நம்மளோட உள்ளன் பண்டிலில் இருக்கும். அந்த உள்ளன் பண்டிலில் இருக்கிறத தான் அந்த சைடை தான் வந்து நம்ம இழுக்க நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 முழத்துக்கு நம்ம கையிலேயே வந்து 2 முழமாக வந்து நீங்கள் வந்து அளந்து அவ்வளோ வந்து இழுத்து விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த ஒரு எண்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஊசியில் வந்து கோத்துக்கலாம். கோத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட நல்ல பக்கம் வந்து உள்ளே போயிடணும். உள்ளே போனதுக்கப்புறமா நம்மளோட ராங் சைடு வந்து வெளியில் வர மாதிரி வச்சுட்டு இந்த 2 எண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட்டில் இருக்கும் பார்த்திங்களா அந்த தையலில், இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து இந்த நூலை விட்டு நம்ம வந்து தைக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு துணி ஜாயின் பண்ணிங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுவீங்க அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற நூலில் இந்த மாதிரி விட்டு நம்ம வந்து 2த்தையும் வந்து ஜிக்ஸாக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தையல் போடணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிடலாங்க. இதே மாதிரி தான் ஜிக்ஸாக்காக வந்து இந்த நூலை விட்டு நம்ம எடுக்கணும். இதில் என்ன ஒன்று கவனிக்கணும்னா, நம்ம வந்து எப்போவுமே எந்த ஒரு நிட்டிங் ப்ராஜெக்டையும் நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது நல்ல பக்கத்தை உள்ள பக்கமாக வச்சு தான் நம்ம வந்து ராங் சைடில் தான் தையல் போடணும். நம்ம வந்து டைலரிங்கில் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஏதாவது துணி தைக்கும் போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ இந்த பேஸ் வந்து நம்ம வந்தாச்சு. அதை அப்படியே வந்து திருப்பி இந்த ஹேண்ட்பேக்கோட பேஸை வந்து நம்ம வந்து தைக்கணும். அதே மெத்தட் தான். ஆனால் அந்த லூப்ஸ் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்லா உள்ளே தள்ளிட்டு நீங்கள் தைங்க, இல்லைனா வந்து இந்த தையல் வந்து அதில் வந்து விழுந்துடும். கடைசியில் முடிக்கும்போது நாட் போட்டு முடிச்சிருங்க. இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பேஸ் வந்து அகலமாக வர்றதுக்காக தான் நம்ம வந்து
10 ரோஸ் வந்து நம்ம நிட் ஸ்டிச் வந்து போட்டு நம்ம 10 ரோஸ்க்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த லூப் ஸ்டிச் போட்டோம். லாஸ்ட்டாக தைச்சி முடிக்கும்போது அந்த கார்னரில் மட்டும் ஒரு 2 முடி போட்டுக்கோங்க. நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போது அப்படியே நல்ல பக்கத்துக்கு நம்ம திருப்பிடலாம். பாருங்கள், நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். வந்து இப்போ நம்ம ஜிப்பு வைக்கிறது தான் வந்து மிச்சம். ஜிப்பு வச்சுட்டு நம்ம ஒரு ஹேண்டில் வைக்கணும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஜிப்பு வச்சுட்டு ஒரு பர்ஸ் மாதிரியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக இதே மாதிரி பண்ணி இதே மாதிரி டிசைனில் நீங்கள் வந்து ஸ்கார்ஃபு, குழந்தைங்களுக்கு ஹேர் பேண்ட் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் சூப்பராக இருக்கும். கடையில் கொடுத்தோம் நம்ம வந்து ஜிப்பு வச்சுக்கலாம், இல்லைனா நம்மளாவே கூட வந்து தைச்சிக்கலாம். நம்ம இந்த ஓப்பனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜிப்பு கிடச்சா வாங்கிக்கோங்க, இல்லைனா அதோட லென்த்தாக கிடச்சாலும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு மீதியை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிப்பு நம்ம ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வந்து ஒரு சைட்லேருந்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கிறோம். அந்த மேலே இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ரன்னிங் ஸ்டிச் வந்து பண்ணிட்டு வரணும். மேலே வந்து நீங்கள் எந்த கலரில் முடிச்சிருக்கீங்களோ அதே கலரில் ஜிப்பு, அதே கலரில் நூலும் வந்து எடுத்துக்கோங்க தைக்கும்போது. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தையல் வந்து தெரியாது. நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு துணி கூட வந்து வச்சு நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். அப்படியே வந்து ஒரு சைடாக வந்து தைச்சிட்டே வந்து இன்னொரு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்த பக்கமாக வந்து நம்ம வந்து போகணும். மீதி ஜிப்பை வந்து நீங்கள் உள்ளே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போகும்போது ஒரு 2 தடவை வந்து நம்ம தையல் போடணும். அப்போ தான் அந்த எண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அதை வந்து நிற்கும். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த கார்னர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எப்படி அந்த சைடு வந்து அப்படியே ரன்னிங் ஸ்டிச்சில் வந்து ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே இடத்துக்கு வந்து வந்துட்டோம். அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த கார்னரில் எப்படி போட்டுமோ அதே மாதிரி ஒரு 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்போ தான் வரும். அந்த ஜிப்பும் வந்து பிஞ்சு வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாட் போட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ஹேண்டில் வச்சோன்னா ஹேண்ட்பேக் ஆகிடும். ஹேண்டிலுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து நார்மலாக நிட்டிங் இல்லைனா வந்து நிட் ஆர் பர்ல் ஸ்டிச் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 5 லூப் மாதிரி 5 கேஸ்ட் ஆன் போட்டு நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அப்படியே உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து ரெடி ஆகிடும். இதில் பாருங்கள், ஹேண்டில்ஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன். 5 கேஸ்ட் ஆன் போட்டு எனக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து போட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சைடில் 2 சைடும் வந்து ஊசி நூலை வச்சு நம்ம வந்து தைச்சிடணும் தெரியாத மாதிரி. லென்த் ஆஃப் த ஹேண்டில் வந்து எப்போவுமே உள்ளனில் வந்து நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் சின்னதாக தான் வந்து செய்யணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் வெயிட் போடும்போது உள்ளன் வந்து நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு இறங்கும். இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து நீங்கள் வந்து வீட்லேயே செய்யலாம். இதை வந்து நீங்கள் பர்ஸாகவும் வந்து குட்டியாக கொஞ்சம் செஞ்சு அதை பர்ஸாகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட்பேக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நிறைய குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.